அம்மா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பொசசிவ்னஸ் தான் இப்ப வருது. எங்கேயாவது அவ வந்து உங்களை விட்டுட்டு அவங்களோட போயிடுவாளோன்னு பயம் வருது. இல்ல மேம், அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. ஏமாந்து வாழ்க்கையே இத ஏமாந்து பாருங்க, அந்த பொண்ணு வந்து வேற எங்கேயும் போல, அவ பெரியம்மாவாக தான் போனா. அதுல தப்பு எனக்கு தெரியல. உங்கள்ட்ட சொல்லாம போனது தப்பு. அவ ஏன் சொல்றது இல்லைன்னா நீங்க திட்டுவீங்கன்னு போற சொல்றது. எனக்கு அந்த பயம் என்ன ஆகும்? என்ன கரண்ட் இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா சென்னையில இருந்தது. ஒரு பொண்ணை ஹாஸ்டல்ல இந்த பொண்ணை தூக்கின்னு போய் கற்பழிச்சு கொண்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெத்த அம்மா அந்த செய்தியில பாக்குறோம் அந்த நியூஸ. அப்ப எனக்கு எப்படி இருக்கும், நம்ம பொண்ணு ஹாஸ்டல்ல அவங்க வீட்லயும் பொம்பளை பிள்ளை இருக்கு அப்படின்றது ஒரு பயம் தானே மேம். அவங்கதான் அவங்க பொண்ணு 6 வயசு வரை 6வது படிக்கிறது வரை வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு உரிமை இல்லையா? உரிமைனா அது சுவாப்பனா சொல்லிட்டு இட்டுன்னு போட்டுமே மேம். இதுல என்ன இருக்கு? இதுல அவ ஹாஸ்டல்ல இருந்த ஒரு வீக்கெண்ட்ல பெரியம்மாவை போய் பார்த்தா என்ன ஆயிடும்? என்கிட்ட சொல்லிட்டுமா அத சொல்லுங்க. அது இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் இவ வெள்ளிக்கிழமை காலேஜுக்கு வந்தால்னா எப்படின்னா கெஞ்சி சேர்த்துட்டு வரலான்ட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் வரேன். சத்யா, முதல்ல நீங்க 2 பேரும் ஒழுங்கா பேசிக்கணும். அந்த பொண்ணுக்கு அவ என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேன் மேம். நான் எத்தனோ நாள் அழுதும் கேட்டு பாத்துக்கிறேன். பாருங்க மேடம், இப்போ ஒரு வாரமா ஒரு மாசம் ஆகுது, ஒரு மாசமா இருக்குது. அது பொட்ட பசங்க ஃப்ரீயா விடணுமா இல்ல உள்ள வச்சு பூட்டி பூட்டி வளங்கணுமா? போறவங்க எப்படியா இருந்தாலும் போதான் செய்வாங்க. என்ன மேடம், பூட்டினாலும் போவாங்க, திறந்து வச்சாலும் போவாங்க. குழந்தைங்கன்றது அது மென்டலி ப்ராப்ளம். குழந்தைங்கன்றது ஃப்ரீயா தான் உண்ணும். வீட்டுல வச்சுக்கிறேன். காலேஜ் போயிட்டு வருதா, வீட்டு வேலை செய்யுதா, உட்காருதுங்களா, பேசுதுங்களா, டிவி பாக்குதுங்களா, அம்மா அப்பா சிரிச்சின்னு பேசின்னு அரட்டை வச்சுக்கணுமா, அதுதான் வாழ்க்கை. அதுதான் பொட்ட பசங்க. என் வீட்டுல அதுதான் வளர்ந்துங்க. நாங்க எல்லாருமே கும்பலா சிரிச்சின்னு பேசின்னு விளையாடின்னு தான் இருப்போமே. நாங்க என்ன டைம் நாங்க இந்த மாதிரி உம்முன்னு இப்படி உட்காந்துக்குது. அது வீட்டுல உட்காந்து இப்படிதான் இப்படி பண்ணுது. இப்படி ஒரு மொழியில இப்படி உட்காந்துக்குது. என்ன ஒரு கன்றாவையும் சொல்ல மாட்டேங்குது. அப்புறம் எப்படி மேடம் இருக்கும்? அதே கூட்டு போனா அது உள்ளுக்குள்ள ஏதோ இருக்குது மேடம், அது மனசுல ஏதோ இருக்குதுன்றாங்க டாக்டர். நான் என்ன மேடம் பண்றது, நீங்க ஏதாவது சொல்லுங்க மேடம். மேம் அவங்க கூட இருக்க மாட்டேன் மேம். அதான் அவங்க கூட இருக்க மாட்டேன். என்ன அவங்க பேசுற பேச்சு என்னால தாங்க முடியல மேம். நான் இருக்க மாட்டேன் மேம். என்ன பேசுறாங்க அவங்க? பேசுற அசிங்கமா பேசுறது எனக்கு எவ்வளவு மேம் கஷ்டமா இருக்கும். நானும் எவ்வளவு நாள் மேம் தாங்கிறது. பேசுறது கதையே இல்ல மேம். அது வேற வேற கதைக்கு போறாங்க. வேற என்ன கதை? நீங்க கேளுங்க மேடம். வேற என்ன கதை? வேற கேளு. மதுராந்தகத்துக்கு ஃபுல்லா வண்டியில சுத்திக்கின்னு இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்ன 10 நாள் கூட இருக்கும். அப்போ அவங்களுக்குள்ள அந்த அவங்க அப்பா வச்சுக்கிறான் அந்த பொம்பளை இவங்க தம்பி இவ 3 பேரை வண்டியில போனாங்களாம் மேடம். அதெல்லாம் நோண்டி எடுத்துக்கிட்டு மேம் அது பெரிய கதையா இருக்குறாங்க. நீங்க தான் ஒருத்தரை தேடிக்கினீங்க. நீங்க எதுக்கு அங்க ஹஸ்பண்டை திருப்பி எடுத்தீங்க? அவனை கேட்டா அவங்க தான் வர சொல்றாங்க. நான் காசு கொடுக்குறேன், நான் உனக்கு கடன் வாங்கி கொடுக்குறேன், நான் உனக்கு வட்டி வாங்கி கொடுக்குறேன், நீ திருப்பி வீட்டுக்கு அவர் ரிட்டையர் ஆயிட்டா நீ திருப்பி வீட்டுக்கு வா அப்படின்னு ஹஸ்பண்ட கூப்பிட்டு நீ அது பிரச்சனை கூப்பிடுவாங்க. அவங்க பேர் அவன் தான் வந்து ஸ்டேஷன்லயே சொல்றான் உன் பேர்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. அங்க அவர் வந்து கூப்பிடுறாரு, பொண்ணு கூப்பிடுறாரு. நான் எப்படி பொண்ண மாட்டேன், நான் வந்து பேசுறேன், நான் வரேன் அப்படின்னு. வரும்போது 2 நாள் டிசி ஆபீஸ்ல வரும்போது அங்க மீட்டிங் வந்துட்டு நாங்க திருப்பி உடனே ஒரு மணிக்கு வந்த மேடம். கேளுங்க மேடம், 1 மணிக்கு வந்தா 4 மணிக்கு நான் பஸ் ஏறேன். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.